இது மாதிரி உலகத்துல இது மாதிரி ஆண்களை வச்சு எப்படி பெண்கள் வந்து வாழ்வாங்க, எப்படி சமுதாயத்துல வந்து பெண்களை வச்சு நம்ம குழந்தைகளை எப்படி வச்சுப்போம். ஆண்கள் வந்து இவ்வளவு குருமா இருந்திருக்க, நீ செஞ்சது ரொம்ப தப்பு. நீ என்ன இருந்தாலும் அந்த படத்துல வந்து படம் இருந்தாலும் ஆண்களை வந்து நம்ம முன்னமே விடக்கூடாது. கல்யாணம் இது மாதிரி எப்படி பெண்கள் நாட்டுல வாழ முடியும், எப்படி வாழ முடியும்? ஒரு டாக்டரா இருந்து இன்னைக்கு உனக்கு பாதுகாப்பு வந்தேன்னா சமுதாயத்துல பெண் குழந்தை வச்சுனா எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க? எனக்கு பயங்கரமான கோவம், உன்னை அடிக்கணும்னு வந்திருக்கேன் நான். தாய்க்கு அக்கா தங்கச்சி யாரு இதான் பண்ண முடியும்? இல்ல இல்ல அப்படின்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி இந்த சமுதாயத்துல வந்து அதுக்காக இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படம் எடுத்தது இன்னமே இந்த படத்தோட மேட்டர் முடியணும். இது ரொம்ப ரொம்ப சத்தியமா சொல்றேன், சமுதாயத்துல ஆண்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். ஏன் சோசியல் மீடியா அந்த இன்ஸ்டா அதுலலாம் நிறைய பெண்கள் வந்து பசங்கெல்லாம் ஆழங்காலத்துல விழுதுங்க. ஆனா நீங்க தயவு செஞ்சு எல்லா ஆண்களுக்கு சொல்றேம்மா, உங்க வீட்டு அக்காவா தங்கச்சியா அம்மாவா நினைச்சு அந்த இன்ஸ்டால போறது நிறைய. இன்னைக்கு எங்க எவ்வளவு பேர் நான் பாக்குறேன் தெரியுமா? பெண் குழந்தைங்கள பொத்தி பொத்தி வளர்க்குறோம், அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுறானுங்க. ஏன் இந்த வேலை செய்யறாங்க? வேண்டாம். உங்க வீட்டுல அம்மா அக்கா தங்கச்சின்ற மாதிரி நம்ம சகோதரியா நினைச்சு இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன், தயவு செய்து எல்லா பெண்களும் சொல்ற விழிப்புணர்ச்சியோடு இருங்க. கொஞ்ச நேரம் அப்படி தட்டிட்டா நம்ம அலக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. தயவு செய்து எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல வருது, நம்மளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு. ஏன்னா இப்போ இந்த காலத்துல வயசான கேள்வியை கூட விட மாட்டானுங்க. அது மாதிரி காலம் ஆயிடுச்சு. ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.